புயல் உருவாகியுள்ள சூழலில் வெளிநாட்டினர் வெளியில் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். மாமல்லபுரம் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். செஞ்சல் புயல் உருவாகி உள்ள நிலையில நாளை பிற்பகலில் இது கரையை கடக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பில் தற்பொழுதே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுல மாமல்லபுரம் முக்கியமான சுற்றுலா தலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க நிறைய எப்பொழுதுமே வெளிநாட்டினர் தங்கியிருப்பார்கள். இங்க நூற்றுக்கணக்கான விடுதிகள், ரெசார்ட்டுகள் எல்லாமே இயங்கி வருகிறது. எனவே இங்க தற்பொழுது ஒவ்வொரு விடுதிகளிலும் ரெசார்ட்டுகளிலும் பல வெளிநாட்டினர், சுற்றுலா பயணிகள் என பலரும் தங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களை இந்த நேரத்தில் எங்கும் வெளியில் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்று அந்தந்த விடுதிகள், ரெசார்ட்டுகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள். கடற்கரைக்கு பெரும்பாலும் இங்கு கடற்கரைக்கு செல்வது முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. அதிகாலை நேரத்திலும் நள்ளிரவிலும் கூட இவர்கள் எப்பொழுதுமே கடற்கரைக்கு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் செல்வார்கள். ஆனால் தற்பொழுது கடல் சீற்றமாக இருப்பதன் காரணமாகவும், அதே போல புயல் கரையை கடக்கும் வரையில சுற்றுலா பயணிகளை யாரும் வெளியில் அனுமதிக்க வேண்டாம் என்று விடுதிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது.